தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளராக சுமந்திரன் சிவஞானம் அறிவிப்பு. வேறு கட்சியில் போட்டியிட்டோர் அதிரடியாக நீக்கம். தமிழரசு மத்திய செயற்குழுவின் தீர்மானம். டின்மீன் வாங்குபவர்களுக்கு வெளியான அறிவித்தல். இலங்கையைச் சேர்ந்த 11 வயது பாடசாலை மாணவன் படைத்த உலக சாதனை. தமிழ் பேசுவோரின் முறைப்பாடுகளை ஆங்கில மொழியில் முன்வைக்க முடியும். அனுர அரசாங்கத்திற்கும் மஹிந்த தரப்பிற்கும் வெலுக்கும் முறுகல். விமான நிலைய ஊழல் மோசடிகளை கட்டுப்படுத்த நேரடி களத்தில் ஜனாதிபதி அனுர. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கத்திற்கும் முன்னாள் ஜனாதிபதியின் தரப்பினருக்கும் இடையில் நிலவி வரும் கருத்து வேறுபாடு மேலும் வலுவடைந்து பெரும் மோதலுக்கு வழிவகுக்கும் சூழ்நிலை உருவாகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவிற்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு போதுமானதாக இல்லை. மொட்டு கட்சி தரப்பில் தொடர்ந்து குற்றம் சுமத்தப்பட்டு வருகிறது. எனினும் நாட்டின் தற்போதைய நிலைமைக்கு ஏற்ப பாதுகாப்பு போதுமானது என அரசாங்க தரப்பு தொடர்ந்தும் கூறி வருவதனால் இந்த சர்ச்சைக்குரிய நிலைமை அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு குறைப்புக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஏற்கனவே தீர்மானித்துள்ளதாகவும் அறிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல, முறையான பாதுகாப்பு மதிப்பீட்டின் பின்னரே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பை குறைக்கும் தீர்மானம் எடுக்கப்பட்டதாக கூறியுள்ளதோடு அப்படி இல்லை என்று கூறினால் அதை மறுபரிசீலனை செய்ய முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சட்டத்திறனியான மனோஜ் கமகே முன்னாள் ஜனாதிபதி மீது ஆளில்லா விமான தாக்குதல் நடாத்தப்படும் அபாயம் இருப்பதாக கருத்தொன்றை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் எதிர்வரும் நாட்களில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு குறைப்பு தொடர்பில் பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் கேள்வி எழுப்ப உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மஹிந்த ராஜபக்சவிற்கு 60 காவல்துறையினரே பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டுள்ளதுடன் நிறுத்தப்பட்டிருந்த ராணுவத்தில் 227 பேர் சமீபத்தில் நீக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சுங்க திணைக்களத்திற்கு நடக்கும் ஊழல் மோசடிகளை மட்டுப்படுத்தல், சட்டவிரோதமான முறையில் நபர்கள் நாட்டிலிருந்து வெளியேறுவதை தடுப்பது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கவனம் செலுத்தியுள்ளார். ஜனாதிபதி மற்றும் குடிவரவு குடியகல்வு திணைக்களம், இலங்கை சுங்கம் மற்றும் விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனத்தின் பிரதானிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. அதன்போது போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத பொருட்கள் நாட்டிற்குள் வருவதை தடுத்தல், விமான நிலையம் சுங்க திணைக்களத்திற்கு நடக்கும் ஊழல் மோசடிகளை மட்டுப்படுத்தல், சட்டவிரோதமான முறையில் நபர்கள் நாட்டிலிருந்து வெளியேறுவதை தடுப்பது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. அதற்காக குடிவரவு குடியகல்வு திணைக்களம், இலங்கை சுங்கம் மற்றும் விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனம் ஆகிய 3 நிறுவனங்களிலும் இணைக்கமரா கட்டமைப்பு மற்றும் கண்காணிப்பு நிலையத்தை ஸ்தாபிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஆலோசனை வழங்கியுள்ளார். அத்தோடு தற்போதுள்ள ஸ்கேன் இயந்திரங்களுக்கு பதிலாக மேம்படுத்தப்பட்ட நவீன ஸ்கேன் இயந்திரங்களை பயன்படுத்தி இந்த நிறுவனங்கள் ஊடாக நடக்கும் கடத்தல்களை தடுப்பதற்கு நடைமுறை சாத்தியமான புதிய செயல்முறையை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். மேலும் நாட்டு மக்கள் மத்தியில் சுங்கம் தொடர்பில் தற்போது காணப்படும் தவறான புரிதல்கள் களையப்பட வேண்டும் எனவும் அதற்காக கடுமையான ஒழுக்காற்று மற்றும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த தேர்தலில் தமிழரசு கட்சியிலிருந்து விலகி வேறு கட்சிகள் அல்லது சுயேட்சை குழுக்களூடாக தேர்தலில் போட்டியிட்டவர்கள் கட்சியிலிருந்து உடனடியாக நீக்கப்படுவதாக தமிழரசு கட்சியின் பேச்சாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளதுடன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி. சிவமோகன் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற மத்திய குழு கூட்டத்தின் இறுதியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கட்சியின் உறுப்பினரான சிவமோகன் மீது தேர்தல் காலங்களில் கட்சியினுடைய வேட்பாளர்களை நேரடியாக தாக்கி ஊடக சந்திப்புகளை நடாத்தியமை உட்பட பல குற்றச்சாட்டுகள் இருப்பதால் அவரை கட்சியிலிருந்து இடைநிறுத்தி விளக்கம் கூறுவது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
அரியநேத்திரன் ஏற்கனவே இடைநிறுத்தப்பட்டிருக்கிறார். அவரையும் கட்சியிலிருந்து விலக்கலாம் என்ற பிரேரணியும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் கடந்த தேர்தலில் கட்சிக்கு எதிரான வகையில் வேறு கட்சிகளோடு அல்லது சுயேட்சை குழுக்களோடு இணைந்து போட்டியிட்டவர்கள் அனைவரையும் உடனடியாக கட்சியிலிருந்து விலக்குவதாக மத்திய செயற்குழு தீர்மானம் எடுத்துள்ளது. அவ்வாறானவர்களின் பெயர்கள் எல்லாம் வர்த்தமானியில் உள்ளது. அத்துடன் வேறு கட்சிகள் மற்றும் குழுக்களுக்காக பிரச்சாரம் செய்தவர்கள் மற்றும் கட்சியின் முடிவுகளுக்காக மாறாக ஜனாதிபதி தேர்தலில் பிரச்சாரம் செய்தவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் சிலருக்கு எதிராக எடுக்கப்பட்டிருக்கிறது என அவர் தெரிவித்துள்ளார். தமிழரசுக் கட்சியின் ஊடக பேச்சாளராக தொடர்ந்து எம்.ஏ. சுமந்திரன் செயற்படுவார் என தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவராக நியமிக்கப்பட்ட சி.வி.கே. சிவஞானம் தெரிவித்துள்ளார். தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் முடிவடைந்ததன் பின்னர் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடாளுமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கிய நாடாளுமன்ற குழு பேச்சாளராக ஸ்ரீநேசனை நியமித்து உள்ளமையினால் அவர் நாடாளுமன்ற விடயங்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிப்பார். எனினும் தமிழரசுக் கட்சியினுடைய ஊடக பேச்சாளராக தொடர்ந்தும் எம்.ஏ. சுமந்திரன் செயல்படுவார் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையைச் சேர்ந்த 11 வயது பாடசாலை மாணவன் ஒருவர் சோழன் உலக சாதனை படைத்துள்ளார். கம்பகா இம்புல்கொட பகுதியைச் சேர்ந்த சஸ்னுவ செகன்ஸ் என்ற மாணவனே இந்த சாதனை படைத்துள்ளார். குறித்த மாணவன் 1200 ரூபிக்ஸ் கியூப்ஸை பயன்படுத்தி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் படத்தை உருவாக்கி சோழன் உலக சாதனை படைத்துள்ளார். சஸ்னுவ செகன்ஸவின் அடுத்த இலக்கு 120,000 ரூபிக்ஸ் கியூப்பை பயன்படுத்தி கின்னஸ் உலக சாதனை படைப்பதாகும் என தெரிவித்துள்ளார். கௌரவ பிரதமர் கருணி அமரசூரிய அவர்களுக்கு தமிழ் பேசுவோரின் முறைப்பாடுகளை ஆங்கில மொழியில் முன்வைப்பதற்கான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மின்னஞ்சல் மூலமாக முறைப்பாடுகளை முன்வைக்கும் பொருட்டு அவர் அதற்கு 3 நாட்களுக்குள் ஆரம்பகட்ட நடவடிக்கையை எடுத்துவிட்டு எமக்கு பதில் தருகின்றார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக அரசு துறை அதிகாரிகளின் முறைகேடுகள், நேர்மையின்மைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய முறைப்பாடுகளை முன்வைக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. டின் மீன்களுக்கான அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிக்கும் விசேட வர்த்தமானி அறிவித்தலை நுகர்வோர் அதிகார சபை வெளியிட்டுள்ளது. அதன்படி 425 கிராம் டுனா டின் மீன் வகையின் அதிகபட்ச சில்லறை விலை 380 ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மெகரல் வகையான 155 கிராம் டின் மீன் அதிகபட்ச சில்லறை விலையானது 180 ரூபாவாகவும் 425 கிராம் டின் மீன் விலை 420 ரூபாவாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜெக் மெகரல் டின் மீன் அதிகபட்ச சில்லறை விலையானது 560 ரூபாய் எனவும் குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை பல அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.